என்ன ரவி வளர்ற? ஒரு தடவை நீ அவளை பார்க்க போய் உன் உயிருக்கே ஆபத்து வந்தது. ரவி, மல்லிகா நல்ல குடும்பத்து பொண்ணு இல்ல. அவ குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவன் நல்லவளா இருந்தா போதும். கோபால், ஒரு பயங்கர கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். பாப்பா, உன் திட்டம் முன்னே எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேண்டாம், பிடிக்கலன்னா மெட்ராஸ் போ. இதே என்ன மெட்ராஸ் போச்சுடுற நீ? பின்ன என் மகிழ்ச்சி தான் உனக்கு திருப்தின்னு சொன்னா அதுல என்ன சந்தேகமா உனக்கு? சரி, அப்ப நான் சொல்றபடி காலு. சொல்லு. நான் நடத்துற நாடகத்துல பயனுள்ள பாத்திரமா நீ நடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு. மல்லிகாவை நான் உடனே பார்த்தா. என்ன ஆனாலும் சரி, நீ அவ இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. வேண்டாப்பா, அவ இங்க வந்துட்டு போடும். எப்படி முடியும்? அதுக்கு தான் உன் உதவி கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. இந்த முரடம் கொடுத்துருக்கான், மல்லிகாவினுடைய அட்ரஸ். சரி, நீ போய் பாரு. நீ என்ன சொல்லுவியோ எப்படி சொல்லுவியோ, மல்லிகாவை நான் பார்க்கணும். ஒரு விஷயம் கண் டாக்டர் கோபால். ரவி எங்க என்ன கேக்குறீங்க? உங்க ஹிருதயத்தை எடுத்து எங்க இருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு ஆண்டவன் அழகையும் இரக்கத்தையும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அழக மட்டும் கொடுத்து இரக்கத்தை ஏன் பறிச்சான்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? விளக்கமா சொல்லுங்க. காதலுக்காக செத்தாங்க, நான் கதை தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி என் நண்பர் செத்துக்கிட்டே இருக்கார். நீதிக்கும் நேர்மைக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போயிட்டார். போது, நடந்ததை சொல்லாம என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? திருமணத்துக்கு சம்மதம் கேட்க வான்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அவரை தீர்த்துக்கிட்ட ஒரு கூட்டமையை காத்திருந்தோம். ஐயோ, ரவி தன் உயிரை காப்பாத்திக்க நடத்தின போராட்டத்துல அவர் தலையில் அடிபட்டு மூளையே கலங்கி போச்சு. சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. பலத்த கட்டுக்காவல் இருக்கிற உங்களை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் திருடன் மாதிரி நான் சோறையை குறிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை கேட்டுட்டு நான் என்ன உயிரோட இருக்கேன். அக்கா, மல்லிகா, அக்கா, என்னை வாழ வைக்க வந்தவருடைய உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்னக்கா செய்யறது? சொல்லுக்கா, சொல்லு. உடனே போ, அவர் கூடவே இருந்து குணப்படுத்து. டாக்டர் கூட்டிட்டு போங்க. அத்தானுக்கு தெரிஞ்சவனுக்கு ஆபத்து வராதா? என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க 2 பேரும் உடனே புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். இருங்க. எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரு. அவரை நான் பார்க்க விரும்பல, நீங்களே போய் பாருங்க. எங்க இருக்காரு? அம்மா, ஐயோ, ஐயோ, என்ன பாருங்க, பாருங்க. ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து காத்திருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்தை விட்டே போயிருக்க மாட்டேன். என்னை ஏமாத்துட்டாங்க. எல்லோருமா சேர்ந்து என்னை ஏமாத்துட்டாங்க. நானும் ஏமாந்துட்டேன். நீ ஏமாறல, நான் தான் ஏமாந்தேன். பெண்ணால இந்திரன் கேட்டான், சந்திரன் கேட்டான், காட்டுக்கு போன ராமனும் கேட்டான், உன் வீட்டுக்கு வந்த இந்த ரவியும் கேட்டான். என்னை எதுக்காக தேடி வந்தீங்க? என்னை எதுக்காக சந்திச்சீங்க? கடவுளே, எங்க 2 பேருக்கும் எதுக்காக உறவு ஏற்படுத்தி வச்ச? உறவா? இதுதான் உறவா? உனக்கு எனக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு நீருக்கும் நெருப்புக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு, கண்ணாடிக்கும் கல்லுக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு. ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? என்னையே இப்படி கொல்றீங்க? யார் யாரை கொலை செய்ய வந்தாங்கன்னு மறந்துட்டியா? என்ன கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் எதுக்கு? நீ ஒருத்தியே போதுமே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஒரு எறும்பு கூட உங்களை தீண்டாம நான் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து போ, வெளியே போ. இங்க இருந்து இல்ல, நான் இங்கிருந்து போக மாட்டேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இதுக்கு நான் அனுமதிக்கவே முடியாது. சரி, இங்க இருக்கத்தானே உங்க அனுமதி. மலை போடு, நீங்களே போடுங்க. மிஸ்டர் ரவி, சட்டப்படி இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இருவரும் தம்பதிகள். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஆல் தி பெஸ்ட். முடியாது. யாரை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொன்னோமோ
அவன் கழுத்துக்கு மாலைய போட்டு என் கழுத்துக்கு கத்தி கொண்டு வந்துட்டான் உன் தங்கை. நான் சொல்றது கேளுங்க. அந்த கல்யாணத்தினால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஆனா அந்த வக்கீலால எனக்கு என்னைக்குமே ஆபத்து. அவன் அழிஞ்சாதா எனக்கு நிம்மதி. கௌரி, நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் இன்னும் தாலி பாக்கியம் கிடைக்கல. அவளுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தையும் கெடுத்துடாதீங்க. அவளுக்கு பாக்கியம், எனக்கு படுகொலை. கௌரி, நான் செஞ்சிருக்கிற அந்த பயங்கரத்துல ஒரு துளிய உன் தங்க அவங்கிட்ட சொன்னா போதும், எனக்கு தூக்கு மேலதா. என் தங்கச்சி உங்களை நிச்சயம் காட்டி கொடுக்க மாட்டா. என்ன நம்புங்க, நான் இப்பவே போறேன். உன் புருஷன்கிட்ட எதையும் சொல்லாதேன்னு அவ கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறதான். உண்மையை சொல்லவ வாய திறந்தா அதை கேட்கறதுக்கு ரெவி இருக்க மாட்டான். அவன் பிணந்தாய. போ. போறேன் போறேன். மல்லிகா அக்கா, அக்கா மல்லிகா, மல்லிகா அக்கா, என்னை மன்னிச்சிடு. அனுமதி இல்லாம நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். நீ பக்கத்துல இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் ஒரு அனாதிக்கு நடக்கிற மாதிரி நடந்துச்சுக்கோ. அழாதே அழாதே. நீ விரும்பினவரையே கணவரை அடைஞ்சிட்ட, அது ஒண்ணே போதும். ஆனா என்னக்கா மல்லிகா, நீ ஊமையா இருக்கணும்மா, நீ ஊமையா இருக்கணும். என்ன, நான் ஊமையா இருக்கணுமா? ஆமாம்மா, மகாபலிபுரத்துல நடந்த எதையுமே உன் கணவர்கிட்ட சொல்லிடாதம்மா. அக்கா, உன் புருஷனுக்கு துரோகம் செய்ய சொல்றதா நினைக்காதம்மா. அந்த உண்மைகள் வெளியே தெரிஞ்சா அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா உன் தாலிக்கு ஆபத்துன்னு அத்தான் பயமுறுத்துறாரேம்மா. சொல்ல மாட்டேக்கா. எந்த உறுதியோடு நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கேனா அதை நிச்சயமா மறக்க மாட்டேன். சந்தோஷம்மா, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். மஞ்சளும் குங்குமம் மங்காம நிலைக்கணும். வாமா வா. மல்லிகா, கையில பழத்தட்டு, தலையில பூக்கட்டு, இந்த கோலத்தோட உன்னை யாருக்கு வர சொன்னது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. பைத்தியமே, நீ பேசினாலே பால் சிந்தும். உன் கன்னத்திலே பழம் இன்னும், உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க துடைக்கிறதுக்காக. நிச்சயம் கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருப்பேன். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? பிறவி எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கிறேன். நான் கொடுத்து வைத்தவள் பாக்கியசாலி. ஆஹா, நீ மிக நன்றாக நடிக்கிறாய். என்ன மேடை? நீ மட்டும் இனிமே நடனம், நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இது கூடவா நீங்க சொல்லணும்? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டுக்குள்ளதான்
நம்ம கோட்டையை அமைக்கணும். அங்கே அரண்மனை, அந்தப்புறம், ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதையெல்லாம் ஆள ஒரு இளவரசன். போதும் போதும், ஏன் இளவரசி வேணுங்கடியா? நிறுத்த மாட்டீங்க? விளக்கத்தானே? போங்க. இதோ வேண்டாம் வேண்டாம். வெக்கமா? இல்ல, கோபம். உங்களோட நான் பேச மாட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? இல்லையா, பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இன்ப உலகம். அங்க போகலாமா? என்ன பொம்மையாக்கு என்ன தெரியல, நான் தான் உங்க மல்லிகா. இல்ல இல்ல போய் சொல்றேன். நீ சிவகாமி, நீதான் சிவகாமி. என்னை ஏமாத்து. நான் நாட்டு தலைவன் இல்ல. எனக்கு அரண்மனை வேண்டாம், அந்த புறம் வேண்டாம், ஐயோ அந்தஸ்து வேண்டாம். சொல்லாது அழாது, நிறுத்து நிறுத்து. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, நீ நாளை மேல ஆடு, என் இதயத்து மேல ஆடு. அது தொடுக்கு. ஐயோ படிப்படியா கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என் நீலாவனுடைய ஆவிதான். இந்த பக்கம் தான் ஓடி இருந்தேன், இப்படியே ஓடினேன். கலங்கர விளக்கத்தில் வேற ஏறினேன், உச்சிக்கே போயிட்டேன். ஐயோ ஐயோ, அங்கிருந்து நீலா விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, விழுந்து செத்துட்டாரு. ஐயோ ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலைமை ஏற்படுத்தியும் இவன் நடக்கல இருந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. வாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். வாங்க டாக்டர். அப்படியா? வாங்க போய் பாருங்க. காதலிச்ச பொண்ணு கண்ணு முன்னால் செத்து போன, செத்த பிறகு வேற நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த நீலாவுடைய நினைவும் பிரமையும் தான் ரவிய பயங்கரமா பாதிச்சு. அந்த பாவியால இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. ரவி, தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. நல்ல மருந்தா கொடுக்குறேன். காலம் நம்மளை ஏமாத்த, நிச்சயமா ஏமாத்த.